வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராஸ் ரூட் டெமோக்ரஸி பார்ட் 3 லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் அர்பன் ஏரியாஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், ஒரு ரூரல் லெவலில், பிளாக் லெவலில், இல்லை ஸ்டேட் லெவலில் ஒரு சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து மக்களோட வேலை என்ன, அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட வேலை என்ன அப்படின்ற பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா. அது எல்லாம் தான் என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்மை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதணும் இந்த பேசிக் ஆஃப் தி சிஸ்டம். அதே மாதிரி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த சிட்டிசன்ஸின் என்னென்ன அந்த ரூரல், ரீஜனல், அந்த 3 லெவல் பார்த்தோம் இல்லையா, 3 டயர் பார்த்தோம்ல, அதில் இருக்கிற அது பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த பீப்புள், அப்புறம் அந்த பேசிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எல்லாமே தான் என்னது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அர்பன் சிஸ்டம். அர்பன் சிஸ்டம் எப்படி அப்படின்னா, அர்பனுங்கிறது வந்து நம்மளோட ஸ்டேட் வில்லேஜில் இருந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் இருக்கிறது வந்து உங்களுக்கு அர்பன். ஓகேவா? அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். எப்படி வந்து நிறைய டிவிஷன்ஸ் அதுக்கு நடுவில் இருக்கும், அந்த மாதிரி வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அர்பன் அப்படின்னா என்னது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூரல்லேருந்து நேஷ்னல் லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லா லெவல்ஸுமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம அர்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேஸ் லெவலில் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவல் தான் இருக்குது. லோக்கல் லெவல் என்னது, க்ளோஸ் டு பீப்புள். நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்த மாதிரியே தான். ஸோ பீப்புள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இந்த லோக்கல் லெவலில். இதில் இருந்து டாப் லெவல் என்னது, நேஷ்னல் லெவல் தான் டாப் லெவல். ஸோ இப்போ வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ் எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லோக்கல் கவர்மெண்ட், இப்போ அர்பன் ஏரியாவில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அர்பன் லோக்கல் பாடின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் யூஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎல்பினா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அர்பன் லோக்கல் பாடி தான் வந்து யூஎல்பி. ஓகேவா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அங்கே வில்லேஜ் லெவலில் இருக்குது இல்லையா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெசனில், அதே மாதிரி இந்த யூஎல்பி அதாவது அர்பன் லோக்கல் பாடி தான் வந்து ஒர்க் பண்ணுது. இங்கே வந்து நம்மளுக்கு டவுன் லெவல்லையும் அர்பன் லெவலில், அர்பன் அப்படின்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம அர்பன்னு சொல்கிறோம். ஸோ அந்த லெவலில் பஞ்சாயத்து ராஜ் எப்படி வில்லேஜ் லெவலில் வேலை செய்யுதோ அந்த மாதிரி டவுன் அண்ட் சிட்டி லெவலில் வேலை செய்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இன்னும் குட்டி குட்டியாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிட்டி அண்ட் டவுன் வந்து இருக்கிறதுலே பெருசு. வில்லேஜ்னு பார்க்கும்போது சின்னதாக இருக்கும். பட் ஒரு சிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பள்ளிக்கரணை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ சென்னையில் பள்ளிக்கரணை ஏரியா எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பள்ளிக்கரணை ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் உங்களுக்கு கைவேலி வரைக்கும் ஃபுல் ஏரியாவுமே நம்ம வந்து பள்ளிக்கரணை தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் ஏரியாவையுமே கவர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதை வந்து இன்னும் குட்டி குட்டியாக நீங்கள் டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த வார்டு, இப்போ எலெக்ஷன் வரதுனால உங்களுக்கு தெரியும் இந்த வார்டு இது நீங்கள் வந்து இந்த வார்டோட மெம்பர், ஒரு வார்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வார்ட்ஸை அதை வந்து இன்டர்ன் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேம்ப் போடுறது, கேம்பெயின்ஸ் நடத்துறது. கேம்பெயின்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணுங்க, அந்த மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கறது வந்து கேம்பெயின்ஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஏதாவது வாட்டர் லீக் ஆகிருந்தால் அதை பார்க்குறது, ரோட் டேமேஜாக இருந்தால் அதை பார்க்குறது, அப்புறமா வந்து பரியல் கிரவுண்டு, இறந்தவங்கள புதைப்பாங்க இல்லையா, சுடுகாடு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கிரவுண்ட் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கார்பேஜ் கலெக்ட் பண்ணி வீடு வீடாக போய் குப்பை கலெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது. எக்கனாமிக்கல் சோஷியல் டெவலப்மெண்ட், அந்த பர்டிகுலர் சிட்டி டவுனுக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் யார் பார்த்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் தான் பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து வார்டுக்கு வார்டு வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபர் ஆகும். ஒரு வார்டில் ஒன்று இருக்கும், இன்னொரு வார்டில் இன்னொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னா மக்களோட பங்கு இதில் வந்து ரொம்ப பெருசு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து எல்லா ரூல்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது கார்பேஜை கலெக்ட் பண்ண வராங்க அப்படின்னா மக்கும் குப்பை, மக்கா குப்பை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிரித்து கொடுக்கணும். நம்ம வந்து அதில் லெத்தாஜிக்காக எல்லா குப்பையும் ஒன்றா போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது, ப்ராப்பராக வந்து நம்மளோட ஏதாவது எங்கேயாவது தண்ணி லீக் ஆகுது ரோட்டில் போகும்போது அப்படின்னா அது கரெக்டாக அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ்லையோ இல்லை பஞ்சாயத்துலையோ போய் சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அப்படி இருக்கிறத வச்சு அவங்க மக்களோட
எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் வந்து அந்த ஏரியாவோட அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து முனிசிபல் கவுன்சில் இதெல்லாம் இருக்குது. அந்த பிரமிட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அந்த பிரமிட் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். புக்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இருக்கிறது என்னென்னா, முனிசிபல் கார்ப்பரேஷன் அந்த லெவல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ பிரமிடில் வந்து உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெவல்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அர்பன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் தான் ஃபஸ்ட்டு, பீப்புள் ஆஃப் த வார்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா வார்ட்ஸ் பிரிச்சிருப்பாங்கன்னு. ஸோ வார்ட் கமிட்டிஸ் வந்து அதுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ பீப்புளுக்கு மேலே வார்ட் கமிட்டி இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன், முனிசிபல் கவுன்சில், அப்படி இல்லைன்னா சிட்டி கவுன்சில், இந்த மூணு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து இருக்காங்க. அதுக்கு மேலே லோக்கல் கவர்மெண்ட் இருப்பாங்க. அதுக்கு மேலே ஸ்டேட் லெவல் இருக்காங்க. முனிசிபல் கவுன்சில், அப்புறமா வந்து நகர் பஞ்சாயத்து, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாநகர் நிகாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 lakh பீப்புளுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், மகாநகர் நிகாம்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, மும்பை, சென்னை இது எல்லாமே வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன். ஸோ இங்கே வந்து யார் லீடராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மேயர். ஸோ நம்மளோட மேயர், சென்னை சிட்டியோட மேயர் யார்? பிரியா ராஜன். அவங்க நேம் வந்து பிரியா ராஜன், அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்க என்னென்னலாம் பார்த்துப்பாங்க, அந்த சிட்டியோட வாட்டர் மேனேஜ்மெண்ட், பப்ளிக் ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. அடுத்தது என்னதுன்னா முனிசிபல் கவுன்சில், இதை வந்து நகர்பாலிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து குறைஞ்சது 1 lakh-லேருந்து 10 lakh வரைக்கும் பீப்புள் இருக்கணும். அப்படி இருந்தால் அதை வந்து முனிசிபல் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட லீடர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் அண்ட் சேர்பர்சன், இவங்க தான் வந்து இதோட லீடராக இருப்பாங்க. இவங்க வந்து லோக்கல் ரோடு, லோக்கல் ஏரியாவில் நடக்கிற வாட்டர் சப்ளை, அப்புறமா வந்து ப்ரைமரி எஜுகேஷன்ஸ் வரைக்கும் இவங்க கண்ட்ரோலில் வரும். அடுத்து வந்து நகர் பஞ்சாயத். ஸோ நகர் பஞ்சாயத் அப்படிங்கிறது இதை விட கம்மி பீப்புள் இருக்கிறத வந்து நகர் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அர்பன் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஒரு அர்பன் கவர்மெண்ட் அந்த பிரமிட் இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நகர் பஞ்சாயத்து தான் ஃபஸ்ட் லெவல். ஸோ நகர் பஞ்சாயத்து, அதுக்கு மேலே முனிசிபல் கவுன்சில், அதுக்கு மேலே தான் முனிசிபல் கார்ப்பரேஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு டவுன்ஷிப் உருவாகுது அப்படின்னா, ஒரு வில்லேஜ் வந்து டவுனாக மாறுது அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர் பஞ்சாயத். ஸோ இவ்வளோ தான் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ராஸ் கார்ப்பரேஷன் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறது என்னென்னா மெட்ராஸ் கார்ப்பரேஷன், அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்குறோம். ஸோ இந்த மெட்ராஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியடில் நம்மளுக்கு வந்து இருந்த ஒரு பேர் மெட்ராஸ் கார்ப்பரேஷன். அதை வந்து இப்போ என்னென்னு மாற்றிருக்காங்க, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் மாற்றிருக்காங்க. ஸோ இது 29 September 1688 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதாவது உருவாக்குனாங்க. ஸோ இந்தியாவோட ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் இன்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னு கேட்டால் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் தான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட். இது வந்து நம்மளோட ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இருக்குது, இப்போயுமே அந்த மெட்ராஸ் கார்ப்பரேஷன் பில்டிங் அங்கே தான் இருக்குது. இதில் நம்ம பீச் ரோட்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங்கில் இருந்து அதை சுற்றி இருக்க 16 கிலோமீட்டர் வந்து இவங்களோட இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் கீழே எல்லா டெரிட்டரியும், இந்த 16 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா சர்க்கிளுமே இந்த டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கு. அதை தான் வந்து நம்ம வந்து மெட்ராஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்ரி ஆக்ட் வந்து 1792 வந்து வந்திருக்கு. அந்த பார்லிமெண்ட்ரி ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பயும் வந்து மெட்ராஸ் கார்ப்பரேஷனாக தான் இருந்திருக்கு மெட்ராஸ். ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பவர் வந்து இருந்தது இல்லை. ஸோ இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்தது. ஸோ டேக்ஸ் வந்து இந்த இயருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டேக்ஸ்னால என்ன நடந்தது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ரோடு போடணுமா, இல்லை ஏதாவது வாட்டர் டெவலப்மெண்ட் பண்ணணுமா, பிரிட்ஜ் கட்டணுமா, எல்லாத்துக்குமே அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற டேக்ஸ் வச்சு தான் அவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க மெட்ராஸ் கார்ப்பரேஷன் பற்றி இருக்குது. அடுத்து வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியை பற்றி வேணால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். வந்து ஒரு சின்ன ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோரி பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒன்று சமீர், இன்னொன்று அனிதா. ஸோ சமீர் வந்து அனிதாவை பார்த்து கேட்குறான், உன்னை வந்து இது வரைக்கும் நான் இங்கே பார்த்ததே இல்லையே, நீ இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நான் வந்து வில்லேஜ்க்கு புதுசு, என் கிராண்ட் பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே சமீர் கேட்குறான், சிட்டியா, சிட்டி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோடனே அனிதா சொல்கிறா,
சிட்டியில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, க்ரௌடடாக இருப்பாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். பீப்புள் எப்பயுமே வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷிங்காக, அதாவது ரொம்ப அவசர அவசரமாக வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கம்பேரிட்டிவாக வந்து இங்கே வந்து குவையட்டாக இருக்குது, அங்கே வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அதே மாதிரி பீப்புள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட, நெய்பர்ஸ் யாருன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் சிட்டி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே சமீர் கேட்குறா, ஓ அப்போ வந்து ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு வந்து எல்லாரையுமே தெரியுமே, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து ரொம்ப ஷாக் ஆகுது அனிதாக்கு. என்னது எல்லாருமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எங்களுக்கு வந்து இங்கே வந்து கிராமத்தில் இருக்க எல்லாரையுமே எங்களுக்கு வந்து தெரியும். நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது சின்ன விஷயம்னா கூட நாங்கள் வந்து கேதரிங்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம். டெசிஷன் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் கூட கேதரிங்ஸ் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீர் சொல்கிறான். அப்போ வந்து இவன் சொல்கிறான், ஓ பரவாயில்லையே, இது வந்து சிட்டியில் இருக்கிற மாதிரியே கம்யூனிட்டி வந்து இங்கே இருக்கிறாங்க. அங்கே கூட மழைலாம் பெய்யும்போது நாங்கள் வந்து மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். லோக்கல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு சமீர் கேட்குறான். அனிதா சொல்கிறா, ஆமாம் லோக்கல் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும். அவங்க வந்து யார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ அவங்கள வந்து நாங்கள் எலெக்ட் பண்ணுவோம். லோக்கல் பாடிஸ் இருக்காங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உடனே சமீர் சொல்கிறான், ஓ இதை கேட்டால் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரி தானே இருக்குது. எங்களுக்கு வந்து மெம்பர்ஸை வந்து நாங்கள் தான் வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து எலெக்ட் பண்ணுவோம். அதனால் எல்லாருக்குமே வந்து அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களும் சரி, அந்த மெம்பர்ஸையும் சரி, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய இஷ்யூஸ், கன்சர்ன்ஸ், வில்லேஜில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதை பற்றிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கிட்ஸ் கூட நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, நீ போய் சொல்லியே, உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு அனிதா கேட்குறா. உடனே சமீர் சொல்கிறான், நான் உண்மையை தான் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி வயர் வந்து அருந்து தொங்கிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் உடனே என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற அந்த கிராம சபாவில் இருக்க ஒரு மெம்பர்கிட்ட போய் நாங்கள் சொன்ன உடனே வந்து எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து உடனே அந்த போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி உடனே அந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அனிதா சொல்கிறா, ஓ இதுதான் டெமோக்ரஸி, இப்படி தான் வந்து ஒரு டெமோக்ரஸி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இது பார்க்கும்போது சிட்டியில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பட் எல்லாமே ஐடியா வந்து ஒன்று தான். யார் பேசுகிறாங்க, எல்லா மக்களுக்குமே வந்து உரிமை இருக்குது, எல்லாருக்குமே வந்து பேசுகிறதுக்கான உரிமை இருக்குது, அந்த ஃப்ரீடம் இருக்குது, அவங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் கடைசியில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. தேங்க்ஸ், நான் வந்து சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்ஸ் நானும் வில்லேஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே என்னது லெவல் ஆஃப் கமிட்டிஸ் இருக்காங்க, லெவல் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள யார் எலெக்ட் பண்ணுறா, பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து மேபி பெரிய லெவல் இருக்கலாம், சின்ன லெவல் இருக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய ஒர்க்கிங் டைப்பில் இருந்து அவங்களோட குரூப் ஆஃப் கமிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கிற இஷ்யூஸை பார்த்துக்கிறதும், அதில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் கமிட்டி தான் வந்து அதை பார்த்துக்கிறாங்க. கமிட்டிக்கு நேம்ஸ் டிஃப்ரெண்ட்டே ஒழிய எல்லா இடத்துலையுமே அந்த கமிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ தாங்க கிராஸ் ரூட் டெமோக்ரஸி பார்ட் 3 லெசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.